கிஸ் கார்னர் நம் கிஸ் கார்னர் சிறுவர்கள் அனைவருக்கும் கொண்டாட்டமே எல்லோரும் வாங்க இங்க சந்தோஷம் வாங்க உல்லாசம் உற்சாகம் உலவருமே பாடல்கள் உண்டு பப்பட் ஷோ உண்டு வசனமும் கதைகளும் இங்கே இருக்கு நாடகம் உண்டு நல்ல கருத்துக்கள் உண்டு ஜபங்களும் ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்கு சிறுவர்கள் அனைவருக்கும் கொண்டாட்டமே எல்லோரும் வாங்க இங்க சந்தோஷம் தாங்க உல்லாசம் உற்சாகம் உலவருமே கிஸ் கார்னர் நம் கிஸ் கார்னர் சிறுவர்கள் அனைவருக்கும் கொண்டாட்டமே எல்லோரும் வாங்க இங்க சந்தோஷம் தாங்க உல்லாசம் உற்சாகம் உலவருமே ஐயோ கிஸ் கார்னர் டைம் ஆயிடுச்சு ஐயோ கிஸ் கார்னர் மாமா கிஸ் கார்னரா எங்க போற உங்களை கூப்பிட்டதான் மாமா உங்களை நான் தேடி வரேன் நான் உங்களை தேடி போறேன் உன்னை தேடி நான் வரேன் உங்களை தேடி நான் போறேன் சரி விடு ரெண்டு பேரும் தேடிட்டோம் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணிட்டோம் மாமா கிட்ஸ் கார்னர் வந்துட்டோம் ஆமா பசங்க உட்காந்துருக்காங்க அவங்கள ஒரு பாய் சொல்லலாமா ஹாய் சொல்லலாமா ஹாய் ஆமா சொல்லும்ல ஹாய் குடீஸ் ஹாய் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் கிட்ஸ் கார்னர் உங்களுக்கு தொகுத்து வளர்ந்தது உங்க மாமா டிம்மு ஆமா இந்த கிட்ஸ் கார்னரை பிரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா ஆமா ஸ்டார்ட் பண்ணுவோம் பிரேயர் பண்ண யாரை கூப்பிடுறது மாமா பிரேயர் பண்ண மனோ அக்கா கூப்பிடலாமா கூப்பிடுவோம் மனோ அக்கா வாங்க 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 வந்து பிரேயர் பண்ணுங்க வாங்க ஹாய் குட்டீஸ் நல்லா இருக்கீங்களா ஓகே ப்ரே பண்ணலாமா அன்புள்ள இயேசப்பா இந்த நாள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாவற்றையும் எங்க குட்டீஸ்க்கு ஆசீர்வதித்து கொடுங்க இத பார்க்கிற ஒவ்வொரு குட்டீஸும் இதன் மூலம் ஆசீர்வதிக்கப்பட தேவன் கிருபை செய்யுங்க இந்த நாளின் எல்லா ப்ரோக்ராம்ஸையும் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம் நீரே தொடர்ந்து ஆசீர்வதிங்க இயேசுவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமென் மாமா மனோகா சூப்பரா பிரேயர் பண்ணாங்க மாமா அது நம்ம கிட்ஸ் கார்னர் என்ன தெரியுமா என்னடா டிம்ம தெரியலையா நீ இருந்தா ஒண்ணு டான்ஸ் ஆடுவ எல்லாம் செய்வ தெரியலையா சொல்லு என்ன அத்ததே பாட்டா ஆமா மாமா நீ ஒரு நேரம் மண்டையா சொல்லி ஆடுற ஒரு நேரம் மண்டையா தெரியாம ஆடுற எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேதா டிம்ம மாமா சரி மாமா பாட்டு பாடுறவங்களை கூப்பிடலாமா வாங்க வந்து பாட்டு பாடுங்க வாங்க தம்பி உண்மையுள்ளவனாயிரு என்றும் என்றும் தங்கச்சி உண்மையுள்ளவனாயிரு என்றும் என்றும் தம்பி உண்மையுள்ளவனாயிரு என்றும் என்றும் தங்கச்சி உண்மையுள்ளவனாயிரு கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் கர்த்தர் அநேகத்தின் மேல் ஆசீர்வதிப்பார் கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் கர்த்தர் அநேகத்தின் மேல் ஆசீர்வதிப்பார் இன்றும் என்றுமே தன்னை உண்மையுள்ளவனாயிரு இன்றும் என்றுமே தங்கச்சி உண்மையுள்ளவனாயிரு மாமா பாட்டு சூப்பரா இருந்துச்சு கலக்கலா இருந்தது மாமா கலக்கல் நல்ல கலக்கலா இருந்தது மாமா கலக்கிட்டாங்க ஆமா 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 மாமா அத்தை தெரியுமா மாமா உங்களை எனக்கு பிடிக்கல என்னாச்சு மாமா உங்ககிட்ட பேச மாட்டேன் என்னடா திடீர்னு நான் நடிச்சேன் மாமா பயந்துட்டீங்களா நாடா என்னை பயமுறுத்துறே டிம்மு
மாமா அது நாடகம் மாமா. நாடகமா? அதுக்கு இப்படி என்னை பயமுறுத்துறது? மாமா போயிட்டு மாமா. சரி 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 சரி. நாடகம் போட சொல்லலாமா? போட சொல்லுவான். நாடகம் போடுங்க, வாங்க வந்து போடுங்க. ஓ அந்த ஸ்க்ரீனை மேலே தூக்கிங்க, கொஞ்சம் ஸ்க்ரீனை மேலே தூக்கியா, ஸ்க்ரீனை மேலே லைட்டாக கொஞ்சம் மேலே தூக்கியா. ஷூட்டிங்கில் ஃபோனை யூஸ் பண்ணாதரா, எல்லாமே இந்த டேரக்டர் நானே பார்த்தேன். அசிஸ்டன்ட் என்ன பண்ணா? ஓ அந்த க்ரௌடை கிளியர் பண்ண சொல்லி அவனை. இன்னைக்கு என்ன பண்ணணும்? என்ன டேம் பிளான் ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ஆர்டர் எடுத்துருவேன் சார். டேம் பிளான் ஆக்சுவலாக நான் அவங்க போன ஆடு இந்த பொடி கோஸ்டர் ஒன்று பண்ணியிருந்தீங்களா சார்? பொடியா? ஓகே. அது நான் செம்மையாக ரசித்தேன் சார். அது நான் அதில் உங்கள் ஃபேன் சார். நான் இந்த இது அதை பார்த்து தான் சார் நான் இதில் உங்களை கூப்பிட்டேன் சார். ஆக்சுவலாக அந்த இது ஒரு இது பண்ணி காட்ட முடியுமா சார்? இந்த க்ரௌடில் எப்படி சார் பண்ண முடியும்? ஒன் டைம் சார். சரி ஓகே. இவ்வளோ பெரிய டேரக்டர் கேட்குறீங்க. ஓ சார் வந்து போடா நானே போடா. பொடி எடுங்க, மூக்கலைங்க. சார் சூப்பர் சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஆக்சுவலாக நம்ம டேக் பண்ணலாமா சார்? போகலாம். என்ன பண்ணணும்? சார் இது வந்து குழந்தைங்களை வந்து நல்லா கவர் பண்ணணும் சார் நீங்கள். ஓகேவா? டாம் பிளான் எடுங்க, உயரமாக வளருங்க, இந்த சின்ன ஸ்மைல் எல்லாமே வச்சுன்னு பண்ணுங்க சார். ஒன் டைம் டாம் பிளான் குடிங்க, உயரமாக வந்துருங்க. ஒரு சின்ன ஸ்மைல் கொஞ்சம் காட்டலாம் சார். நல்லா ஒரு ஹெவியாக கொஞ்சம் கொடுங்க சார். இன்னும் ஒன் டைம் பண்ணி பார்த்துலாம் சார். அதை டேக் பண்ணலாம் சார். டாம் பிளான் குடிங்க, உயரமா. ஓகே சார். இதுதான். ஓகே லைட்ஸ் ஆன். ஓகே டேக் சார். கேமரா ரெடி சார். ஓ போங்க வரமா. கேமரா ரோலிங் சார். ஆக்ஷன். டாம் பிளான் குடிங்க, உயரமா வந்துருங்க. கட் சார். நல்ல ஒரு சின்ன ஸ்மைல் இருக்கணும் சார். அதில் சின்ன ஸ்மைல் நல்லா ஒரு ஹெவியாக பண்ணுங்க சார். நான் பண்ணுங்க சார். நல்லா டைட்டாக பண்ணுங்க சார். சரி ஓகே லைட்ஸ் ஆன். கேமரா ரெடி சார். கேமரா ரோலிங் சார். ஆக்ஷன். டாம் பிளான் குடிங்க, உயரமா வந்துருங்க. கட் சூப்பர் சார். சார் ஆக்சுவலாக இன்னொரு விளம்பரம் சார். அது பண்ணிட்டு போயிருங்க சார். இங்கேயே பண்ணிடலாம். ஓகே சார். எப்படி தனி பேமெண்ட்? அது நான் பார்த்துக்கிறேன் சார். அது என்ன? அது வந்து நார்லிக்ஸ் சார். நார்லிக்ஸ். ஓகே சார். அது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நார்லிக்ஸ் குடிங்க, உயரமாக வளருங்க. அவ்வளோதான் சார். சின்ன மாதிரி சார். இது ஒன்றும் இல்லை, ரொம்ப இதெல்லாம் லைட்டாக பிளேமெண்ட் கம்மி தான் சார் கொடுத்துருவாங்க. அது ஏற்ற மாரி பண்ணி கொடுத்துருவாங்க சார். ஓகே பாய். கேமரா லைட்ஸ் ஆன் சார். இல்லை நார்லிக்ஸ் குடிங்க உயரமாக வைங்க சொல்கிறீங்க, அதே டாம் பிளான் குடிங்க உயரமாக சொல்கிறீங்க. இதில் எது சார் உண்மை? நம்மளுக்கு எது சார் உண்மையாக சார் முக்கியம்? பணம் தான் சார் முக்கியம். விடுங்க சார். பண்ணுங்க. ஓகே கேமரா லைட்ஸ் ஆன். இன்றைய உலகத்துல உண்மை உள்ளவங்களுக்கு எந்த மரியாதையும் கிடைக்கிறது இல்லை, உண்மையை யாருமே மதிக்கிறதும் இல்லை. ஆனா ஆண்டவராகி தேவன் உண்மையையும் உண்மை உள்ளவர்களையும் மிகவும் அதிகமாய் மதிக்கிறார், நேசிக்கிறார். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் உயர்த்தி உன்னதங்களிலே அவரோட கூட உட்கார பண்ணுவார். மாமா நாடகம் சூப்பரா இருந்தது மாமா. சூப்பரா இருந்தது. கலக்கிட்டாங்க மாமா. காலம் கலக்கிட்டாங்க. அத்தது யார் தெரியுமா? அத்தது என்ன தெரியுமா? அத்தது பசங்க உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு தான் தெரியுமே. நம்மள தானே அவங்க பாக்குறாங்க. மாமா அத்தது அவங்களே நீ கேள்வி கேக்குறியா? அத்தது கதை மாமா. கதையா? ஆமா சரி கேப்பமா. சொல்ல யார் தெரியுமாரா? நம்ம கனியக்கா வராங்க. நம்ம கனியக்காவா? கூப்பிடலாமா? கூப்பிடலாம். வாங்க கனியக்கா வந்து கதை சொல்லுங்க வாங்க. ஏய் பச்சைக்கிளி, என்ன பர்ஸ் எல்லாம் புதுசா இருக்கு? என்னமோ வச்சிருக்கிற மாதிரி தெரியுதே, வெயிட்டா இருக்குதே. என்ன இருக்கு? ஒண்ணு இல்லையா? என்னமோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு எனக்கு. என்னாச்சு? கேக்குதா உங்களுக்கு? ஆமா. ஐயோ அது செல்போன் சொல்றாச்சே. ஆமா, எப்படி வந்துச்சு உன்கிட்ட செல்போன்? அக்கா இப்படியே நடந்து வந்துட்டேனா? வரும்போது கீழே கடந்துச்சுக்கா. சரி கீழே தானே கிடக்குதுன்னு சொல்லி அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன்க்கா. கீழே கடந்தா அது ஓம் பொருளா? அது கீழே தானே கிடந்துச்சு.
அது யாருதுன்னு தெரிஞ்சு நீ கொண்டு போய் கொடுத்துட வேண்டாமா? அக்கா அக்கா சாரிக்கா, தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த செல்ல சத்தம் கேட்டுச்சுல, அந்த போன் எடுத்து பேசி யாருதுன்னு பார்த்து நானே கொண்டு போய் கொடுத்துறேன்க்கா. சரியா? கொடுத்துறேன்க்கா. நானே இப்போ ஒரு கதை சொல்றேன். சின்ன சின்ன காரியத்துல எல்லாம் உண்மையா இருந்தா ஆண்டவர் எப்படி ஆசீர்வாதம் கொடுப்பாருங்கறத ஒரு கதை சொல்றேன், கேக்குறியா? கேக்குறேன்க்கா கேக்குறேன்க்கா. ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருந்தானா. அந்த பையனுக்கு அம்மா அப்பா யாருமே இல்லையா. ஐயோ பாவம்க்கா. ஆமா, அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ரோட்ல போய் பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு வந்து அதை கொண்டு போய் கடையில போய் வித்து அதை வச்சுதான் சாப்பிடுவானா. ரோட்டோரம் தான் படுத்திருப்பானா. அவனுக்கு வீடு கிடையாது, யாருமே கிடையாதான். ஒரு நாள் அவன் ரோட்ல ஒரு குப்பை தொட்டில குப்பை பறக்கிட்டு இருக்கும் போது ஒரு பர்ஸ் ஒண்ணு பார்த்தானா. ஆமா, நல்ல அழகான ஒரு பர்ஸ் பார்த்தானா. அதை திறந்து பார்த்தா உள்ள 1000 ரூபாய் இருந்துச்சாம். பாக்கலையா நீ? அந்த 1000 ரூபாய் அவனுக்கு பெரிய அமௌண்ட் தானே. ஏன்னா அவனுக்கு டெய்லி சாப்பிடுறதுக்கே காசு கிடையாது. ஆமா, அவன் என்ன பண்ணான், ஆனா ஒரு பக்கம் அப்படியே யோசித்து பார்த்தான், நம்மளே வச்சுக்க யோசித்து பார்த்தான். அப்புறம் சரி இது யாருதுன்னு சொல்லி பார்த்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ஸ பார்த்தான், திறந்து பார்த்தான். அதுல ஒரு அட்ரஸ் இருந்துச்சு. உடனே அதை எடுத்துட்டு போய் அந்த வீட்டுக்கு போனான். அங்க போய் கதவை தட்டின உடனே அங்க ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி கதவை திறந்து வந்து பார்த்தாங்களாம். பார்த்த உடனே இவன் சொன்னா, இந்த பர்ஸ் உங்களுதா பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சான். அந்த பாட்டி மட்டும் தான், ஐயோ இந்த பர்ஸ நான் தேடினேன்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்ப அந்த பையன் சொன்னானா, குப்பை தொட்டில இருந்து எடுத்தேன், நான் வந்து பேப்பர் பறக்கிற பையன், அது இப்ப எடுக்கும் போது இந்த பர்ஸ் இருந்துச்சு, அதுல உங்க அட்ரஸ் இருந்தனால கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. சரி அந்த பாட்டி ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிட்டாங்களாம். இது நடந்து ஒரு 7-8 வருஷம் ஆயிருச்சான். அப்ப அந்த பையன் கொஞ்சம் வளர்ந்துட்டான். அவன் ஆனா அப்பயும் அவன் அதே நிலைமையில தான் இருக்கிறான், அந்த குப்பை பறக்கிட்டு இருக்கிறான், அதான் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு 7-8 வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் இவனை தேடி வந்தாராம். தம்பி தம்பி இங்க வா, உன் பேரு தானே, நீ வா, இங்க வந்து ஒரு லாயர் உன்னை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே அந்த தம்பிக்கு ரொம்ப பயமாயிருச்சான். நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்மள எதுக்கு கூப்பிடுறாங்க, லாயர் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி பயந்துகிட்டே என்ன பண்ணானா, அங்க போனே அந்த லாயர் சொன்னாரா, தம்பி நீ வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அந்த தம்பி யோசித்தே பார்த்தானா, என்னது, வெரி குட், கரெக்ட். அந்த தம்பி அப்புறம் தான் யோசித்தானா, ஆமா ஆமா 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பர்ஸ நானு ஒரு பாட்டி வீட்டுல போய் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னானா. அப்ப அந்த வக்கீல் சொன்னாரா, அந்த பாட்டி இப்ப இறந்துட்டாங்க. ஆமா இறந்துட்டாங்க, அவங்களுக்கு யாருமே இல்லல. அதனால அந்த பாட்டி வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் அவ்வளவு உண்மையா இருந்தான், ஒரு 1000 ரூபாய் காரியத்துல உண்மையா இருந்தான், அதனால என் சொத்து முழுசையும் அந்த பையன் பேருக்கு எழுதி வைக்கணும் அப்படின்னு அந்த வக்கீல் கிட்ட சொல்லி. ஆமா பாத்தியா, அதான் பாத்தியா, சின்ன காரியத்துல உண்மையா இருந்தான்ல. அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி அவன் அந்த 1000 ரூபாய் வாங்கி செலவழிச்சிருந்தான்னா ஜாலியா இருந்திருக்கும். ஆமா, அதுக்கப்புறம் ஆமா. ஆனா இப்ப பாத்தியா, அந்த சின்ன காரியத்துல அந்த சின்ன தம்பி உண்மையா இருந்தனால எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாத்தியா. அதே மாதிரிதான் எல்லா குட்டி பிள்ளைங்களும், நீங்க கூட உங்க ஸ்கூல்ல சில சின்ன பென்சில் பார்த்துருப்பீங்க, இல்லை ஒரு பேனா கீழே பார்த்துருப்பீங்க, ஒரு ரப்பர் பார்த்துருப்பீங்க, சின்ன விஷயம் தானே அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது. எல்லா காரியத்துலையும் உண்மையாக இருக்கணும். அதை யாருதுன்னு தெரிஞ்சு அவங்ககிட்ட கொடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா ஆஃபீஸ் ரூமில் கொண்டு போய் கொடுத்துருங்க. சின்ன காரியத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா ஏசப்பா பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு. எல்லா காரியத்துலையும் உண்மையாக இருப்பீங்களா? என்ன பச்சைக்கிளி? ஆமா, எல்லாத்தையும் ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமா, இருப்பியா? இந்த செல்போனை கொண்டு போய் கொடுத்துருவியா? வெரி குட், நீ உண்மையா இரு, ஏசப்பா பெரிய ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுப்பாங்க. மாமா கதை சூப்பரா இருந்தது. கதை சூப்பரா சூப்பர். கலக்கலா சொன்னீங்க. கலக்கல் சூப்பர் சூப்பர்.
பாருங்க பசங்களா கை தட்டுறாங்க. ஆமா இல்ல அங்க பாரு சூப்பரா கை தட்டுறாங்க. மாமா அடுத்தது என்ன தெரியுமா? அடுத்தது வசன வசனமா? சரி 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 சரி. வசனம் சொல்ல யார் தெரியுமாரா? யார் வர? நம்ம ஸ்டெல்லாக்கா வராங்க. நம்ம ஸ்டெல்லாக்காவா? ஆமா கூப்பிடலாமா? ஸ்டெல்லாக்கா வாங்க 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 வசனம் சொல்லிட்டாங்க வாங்க. மிக்கி இன்னைக்கு நான் வசனம் சொல்லி கொடுக்க வந்திருக்கேன் பசங்களுக்கு. உனக்கும் சொல்லி தரேன். சரி கத்துக்கோ. அக்கா சொல்லி தரேன், பின்னாடி நீ என் கூட சேர்ந்து சொல்றியா? சரி. குட்டீஸ் கேட்டுட்டாங்க, சொல்லட்டுமா? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேட்டுதா? மத்தேயு வசனம் இல்ல, இது அதிகாரம். சரி வசனம் சொல்லி கொடுத்துட்டு திரும்பி அதிகாரம் சொல்லட்டுமா? சரி. கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பார். இப்ப புரிஞ்சுதா? மறுபடியும் சொல்லலாமா? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பார். மிக்கி இப்ப நீ மட்டும் தனியா வசனம் சொல்லு. சரி இப்ப நானும் பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து உனக்கு சொல்லி கொடுக்க போறோம். நீ கத்துக்கணும். ஆமா நீ தான் கத்துக்கலையா? அவங்க சூப்பரா கத்துக்கிட்டாங்களே. இப்ப நீங்களும் நானும் சேர்ந்து மிக்கிக்கு சொல்லி கொடுக்க போறோம். சொல்லலாமா? கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இப்போ ஓகேவா? இப்ப சொல்லு. சரி சேர்ந்து சொல்லலாமா? மிக்கி சரி சொல்லு. சரி ஓகே அப்ப சேர்ந்தே சொல்லலாம் எல்லாரும். ரெடி ஸ்டார்ட். வெரி குட். கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை உன்னை அதிகாரியாக வைப்பார். ஓகேவா? ரெஃபரன்ஸ் வெரி குட். வெரி குட். கிளாப் பண்ணுங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். மாமா வசனம் சூப்பரா இருந்தது மாமா. சூப்பரா இருந்தது. நல்லாக்கா சூப்பரா. நல்ல கலக்கலா சொன்னாங்க. மாமா அடுத்தது என்ன தெரியுமா? டான்ஸா? ஐயோ கண்டுபிடிச்சிராரே மாமா, கண்டுபிடிச்சிரா. அதான நீ டான்ஸ் ஆடுறீ தெரியுதே. கரெக்டா சொல்லிட்டீங்க. கேக்குது மாமா. சரி ஃப்ரெண்ட்ஸ்களை கூப்பிடுவோமா? கூப்பிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க 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 டான்ஸ் ஆடுங்க. வாங்க வாங்க. பஞ்சு மிட்டாய் கலர போல கலக்க போறேன்டா, நானே கில்லி மாறி எகிரி வந்து பறக்க போறேன்டா. பஞ்சு மிட்டாய் கலர போல கலக்க போறேன்டா, நானே கில்லி மாறி எகிரி வந்து பறக்க போறேன்டா. So you know I know அவ நம்ம தல. So you know I know அவ நம்ம தல. Hey 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 hey. பஞ்சு மிட்டாய் கலர போல கலக்க போறேன்டா, நானே கில்லி மாறி எகிரி வந்து பறக்க போறேன்டா. பஞ்சு மிட்டாய் கலர போல கலக்க போறேன்டா, நானே கில்லி மாறி எகிரி வந்து பறக்க போறேன்டா. So you know I know அவ நம்ம தல. So you know I know அவ நம்ம தல. Hey 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 hey.
இயேசுதான் எங்க தலை, இல்லாம வாழ்க்கை இல்ல. இனிமே வந்தாலும் சுனாமி வந்தாலும் பயந்தா எனக்கு இல்ல. இயேசுதான் எங்க தலை, இல்லாம வாழ்க்கை இல்ல. இனிமே வந்தாலும் சுனாமி வந்தாலும் பயந்தா எனக்கு இல்ல. பஞ்சு மிட்டாய் கலர போல கலக்க போறேன்டா, நானே கிள்ளி மாறி எகிரி வந்து பறக்க போறேன்டா. பஞ்சு மிட்டாய் கலர போல கலக்க போறேன்டா, நானே கிள்ளி மாறி எகிரி வந்து பறக்க போறேன்டா. So you know I know அவ நம்ம தலை. So you know I know அவ நம்ம தலை. பஞ்சு மிட்டாய் கலர போல கிள்ளி மாறி எகிரி வந்து, பஞ்சு மிட்டாய் கலர போல கிள்ளி மாறி எகிரி வந்து. So you know I know அவ நம்ம தலை. 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 மாமா டிம்மே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சூப்பரா டான்ஸ் ஆடுனாங்க. थैंक यू மாமா. சரி 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 சரி. எனக்கு டான்ஸ் நீ தானே கத்து கொடுத்த. சொல்லு, எனக்கு தெரியும் எனக்கு. சரி மாமா. சரி சரி சரி. பெண்ணா நீ நான் எல்லாம் ஒண்ணுதான். சரதா டீம் வா வா, கோச்சிக்கிறாத. நீ நான் ஒண்ணுதானே. அப்புறம் கோச்சிக்கிற. அடுத்தது என்ன தெரியுமா? அடுத்து என்ன சொல்லு? அடுத்தது பைபிள் பயோடட்டா. நான் பரோட்டா சொல்லிருப்பேன். நீ திங்கிறது தானே இருப்ப. சரி பைபிள் பயோடட்டா போட சொல்லலாமா? பைபிள் பயோடட்டா போடுங்க. ஒரு காட்டுப்பகுதியில ஆடுகள் மேய்த்துக்கிட்டு இருந்த ஒரு மேய்ப்பன் இருந்தார். அவர் ரொம்ப நல்லவர். ஆடுகளை ரொம்ப நேசித்தார். ஆடுகள் மேல ரொம்ப அக்கறையா இருந்தார். அவருடைய மந்தையில ஒரு குறும்புக்கார ஆடு இருந்துச்சு. அந்த ஆடு எப்பவும் ஏதாவது ஒரு வாழ்த்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை எங்கேயும் போகாம பத்திரமா பாத்துக்குவாரு. ஆடுகள் மேல அவருக்கு அவ்வளவு அக்கறை. ஒரு நாள் அந்த மேய்ப்பன் கொஞ்சம் அந்த பக்கம் போயிருக்கும் போது அந்த குறும்புக்கார ஆடு இல்ல, அது மந்தையை விட்டுட்டு எங்கேயோ போயிடுச்சு. வந்து எண்ணி பார்த்த மேய்ப்பன் அதிர்ந்து போயிட்டார். ஆட்டை இங்கே அங்கேயும் தேடி அலைஞ்சார். ஆடு காட்டுக்குள்ள போன இடத்துல ஒரு மரத்துல சிக்கி அப்படியே தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. காட்டுல தனியா இருந்தது. ஒரே பயம். யாருமே இல்ல, பக்கத்துல வேற ஆடுகளே இல்ல. ஏதோ சத்தம் அதோ வர்ற மாதிரி இருந்தது. பயந்து போச்சு. ஐயோ என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு நடுங்கிக்கிட்டு இருந்தது. பார்த்துட்டு இருந்தா அதோடைய மெய்ப்பன் அங்க இருந்தாரு. ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. மெய்ப்பனுக்கு ஆட்டை பார்த்து சந்தோஷம். தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு தன்னுடைய மந்த இருக்கிற இடத்துக்கு அந்த ஆட்டை கொண்டு வந்து சேர்த்தார். சேர்த்துட்டு அந்த ஆட்டை பத்திரமா ஆக்கிட்டு அந்த ஊர்ல ஓடி போய் எல்லார்கிட்டையும் நடந்தது சொல்லி சந்தோஷப்பட்டார். எவ்வளவு உண்மையான மெய்ப்பன் இல்லையா? நாமும் நம்ம வாழ்க்கையில இந்த மெய்ப்பனை மாதிரியே உண்மை உள்ளவர்களா இருந்தோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. மாமா பைபிள் பயோடட்டா சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு மாமா. அடுத்தது என்ன தெரியுமா? நம்ம வீட்டு கிளம்புற நேரம் வந்துச்சு. அப்படியா? எப்சி பாக்கா கூப்பிட்டு ஜோக் பண்ண சொல்லிட்டு நம்ம போலாமா? சரி. எப்சி பாக்கா வாங்க 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 பிரேயர் பண்ணுங்க. வாங்க பிரேயர் பண்ணுங்க வாங்க. ஹாய் குட்டீஸ், ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, நன்றி துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளில் கூட சுவாமி இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒவ்வொரு பிள்ளைங்க ஆசிர்வதிங்க. இன்றைய தலைப்பின் பிரகாரம் பிள்ளைங்க எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கு. நீங்க கிருபை தாருங்க. பிள்ளைகளை ஆசிர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுதாவே ஆமென். எப்சி பாக்கா சூப்பரா ப்ரே பண்ணாங்க. சூப்பரா ப்ரே பண்ணாங்க. கிளம்பலாமா மாமா? போவோம். ஹாய் குட்டி. ஹாய். அடுத்த வாரமா நாங்க வருவோம். சரிங்களா? ஆமா ஆமா. எல்லாம் எங்களுக்காக வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. இங்க பாருங்க. உங்களிடம் வருவது பெறுகிறது உங்கள் டிம்மே. கரெக்டா சொல்லிட்டாரு. நம்ம 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 மாமா. Kupana,
கிஸ் கார்னர் நம் கிஸ் கார்னர் சிறுவர்கள் அனைவருக்கும் கொண்டாட்டமே எல்லோரும் வாங்க இங்க சந்தோஷம் தாங்க உல்லாசம் உற்சாகம் உலவருமே பாடல்கள் உண்டு பப்பட் ஷோ உண்டு வசனமும் கதைகளும் இங்கே இருக்கு நாடகம் உண்டு நல்ல கருத்துக்கள் உண்டு ஜபங்களும் ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்கு சிறுவர்கள் அனைவருக்கும் கொண்டாட்டமே எல்லோரும் வாங்க இங்க சந்தோஷம் தாங்க உல்லாசம் உற்சாகம் உலவருமே கிஸ் கார்னர் நம் கிஸ் கார்னர் சிறுவர்கள் அனைவருக்கும் கொண்டாட்டமே எல்லோரும் வாங்க இங்க சந்தோஷம் தாங்க உல்லாசம் உற்சாகம் உலவருமே